சாரி 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 ஃபார் தி டிலே. பரவாயில்ல. கோவப்படுவேன்னு நினைச்சேன். கோவம் இருக்கு, ஆனா கோவப்பட பயமா இருக்கு. ஏன்? கோவப்பட்டா உன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்ட்டு போயிடுவியே. அந்த பயம் இருந்தா சரி, நான் பாதுகாப்பா இருப்பேன். ஆமா, ஃபியூஷன் ப்ரோக்ராம் அவ்வளவு பெரிய ப்ரோக்ராமா? ம், பாடி இருந்தா எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கும், ஒரு நல்ல ஓப்பனிங்கா இருந்திருக்கும். என்ன நாட்டுப்புற பாட்டு கலெக்ஷனா? இல்ல, ஒரு டியூன் கேட்டு பாரு. டேப் ரெக்கார்டர் இல்லையே. வீட்ல கேட்டு பாருடா. நான் கேட்டேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ராஜேஷ் வைத்தியர் தானே? அவரோடதுதான். இந்த ஃபியூஷன் சாங்ல தான் நீ பாட வேண்டிய டியூன் இருக்கு. உனக்கு எப்படி கிடைச்சது? நைஸா பேசி வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பிரயோஜனம்? நான் பாட முடியாது. பாடலாம். டியூனோட சேர்த்து சாங் பேப்பரை வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர். டாக்டர் கிருத்தியா எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல சாங். ஐ எம் அன்லக்கி. நோ டியர், யூ ஆர் லக்கி. ராஜேஷ் வைத்திய கிட்ட நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இந்த பாட்டை நீ தான் பாட போற. நல்லா பிராக்டிஸ் பண்ணு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு மியூசிக் டைரக்டர் போய் பாரு. தேங்க்யூ சஹனா. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், நல்லா பாடு. அதான் தேங்க்ஸ் சொன்ன மாதிரி. இப்போ ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. உயிரை கொடுத்து பாடி அசத்திடுறேன். That's good. That's the spirit. Keep it up. வா சஹனா, தியேட்டர்ல போய் பாடி ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சின்ன சின்ன நகாஸ் வேலையெல்லாம் பண்ணிட்டு பக்காவா அவர் முன்னாடி போய் நிப்போம். சாரி டியர், எனக்கு டைம் இல்ல. எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு. So, all the best. சஹனா. வேற என்னடா? ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்லு. நீ டியர்னு சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு. அது நீ நினைக்கிற அர்த்தத்துல சொல்லல, ஃப்ரெண்டுங்கிற அர்த்தத்துல சொன்ன. வாங்க பைரவி அக்கா, என்ன இங்கேயே நின்னுட்டீங்க? ஒரு குரல் கொடுத்துருக்க கூடாதா? ஒருத்தர் பாடிட்டு இருக்கும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு, அதான் சும்மா இருந்துட்டேன். நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நான் பயந்து பயந்து தான் இங்கே வந்தேன்.
எதுக்கு பயம்? அவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாரே, அதை மனசுல வச்சுட்டு நீ கோவமா இருப்பியோன்னு நினைச்சேன். அவர் கேட்டதுல எனக்கு வருத்தம் இருந்தது, கோபம் இல்ல. அப்படி சொல்லாத சிந்து, அவர் பேசுனது தப்பு. எனக்கே உடம்பெல்லாம் கூசி போச்சு. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. எல்லாம் ஒரு சுயநலத்தோட தான் சொல்றேன். நீ வந்ததும் அவர் குணமாயிடுவாருன்னு நினைச்சேன். சரியாயிடுவார் அக்கா. என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன சமாதானப்படுத்திட்டு நீ சிலோன் போயிட்டீன்னா அவர் அப்படியே இருந்துருவாரு. நான் போக மாட்டேன். அவர் சர்ஜரி முடிச்சிட்டு தான் போவேன். பயப்படாதீங்க. இல்ல, நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் அவர் ஆபரேஷனுக்கு சம்மதிப்பேன்னு சொல்றாரு. இல்ல, இப்போ ஒரு பேச்சுக்கு சரின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்லிடலாமா? பைரவி அக்கா, பிளான் பண்ணபடி 15ஆம் தேதி சர்ஜரி நடக்கும். அவர் எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் சரி பண்றேன். நீங்க தைரியமா இருங்க. நீ வந்ததுனாலதான் நான் இந்த அளவுக்காவது நடமாடிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உன் கையில தான் இருக்கு சிந்து. May I come in? Indu, are you okay? தனபாலன், வாங்க வாங்க, கம் இன். ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. ரிசீவ் பண்ற முறை சரியா இல்ல. Did I come at the wrong time? நோ நோ, வேற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தேன். Oh, I'm sorry. ஜேகேபி என்ன ஒரு கேள்வி கேட்டாரு. கேட்டிருக்க வேண்டியதில்லை. நினைச்சு பார்த்தா கஷ்டமா இருக்கு. ஆனா நினைக்காம இருக்க முடியல. சூர்யா என் பிள்ளைங்கிறத மறந்துட்டாரோ என்னவோ. ஒருவேளை வாழ்க்கை முறையும் அதோட இலக்கணங்களும் எனக்கு தான் புரியலையோ என்னவோ. ஏன் சில சமயம் எனக்கே புரியுறதில்ல. ஏதோ காருக்கு பெட்ரோல் போடுற மாதிரி, கரண்ட் போச்சுன்னா ஃபியூஸ் போடுற மாதிரி, ஸ்பேர் பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்திடலாம்னு நினைக்கலாமா? என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. அது எப்படி முடியும்? புரியல. கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான். கல்யாண வயசுல ஒரு பொண்ணு அடாப்ட் பண்ணிருக்கிறேன். How is it possible? இந்து, முதல் முறையா பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம நினைக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டீங்க போல் இருக்கு. இல்ல, நான் ஜேகேபியை சந்திச்சேன். நீங்க எதிர்கொண்ட அதே கேள்வியை நாம ஃபேஸ் பண்ணேன். ஓ, ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி உங்களை அனுப்பி வச்சாரா?
என்னையே கல்யாணம் பண்ணிக்க சொன்னார். தனபாலன் நீங்க என்ன பதில் சொன்னீங்க? எதுவுமே சொல்லல. ஏ தெரியல. ஏதாவது பதில் சொல்லிருக்கலாம், சொல்லிருக்கணும், பட் சொல்லல. அது எதிர்பார்க்காத நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, பதில் சொல்ல முடியல. ஏன் சூழ்நிலை தந்து இருக்குமா? உங்க வாழ்க்கை மேல இருக்கிற அபிமானமா, இல்ல எனக்குள் பதிலே இல்லையா? தெரியல. பட் பதில் சொல்லிருக்கணும். நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். இப்ப இன்னமும் குழப்பம் ஜாஸ்தியா தான் இருக்கு தனபாலன். I'm sorry இந்து. சாரி, நான் கிளம்புறேன். ஆனா ஜேகேபி உங்ககிட்ட சொல்லதும் என்கிட்ட சொன்னதும் எல்லாமே தப்பா இருக்கலாம், இல்ல சரியாவும் இருக்கலாம். இது சட்டுன்னு பேசி முடிவெடுக்க முடியாது. அப்படின்னு நிதானமா பேசி முடிவெடுக்க முடியுமா தெரியல. பட் ஒன் திங், நான் எஸ்ன்னு சொல்லிருந்தா உங்க மனசை புண்படுத்துற குத்தம் செஞ்சவன் ஆயிடுவேன். நோன்னு சொல்லிருந்தாலும் அதே குத்தம் செஞ்சவன் ஆயிருப்பேன். I think both ways I would have offended you. Well, நான் கிளம்புறேன். Take care. வா சிந்து, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரமாட்டியோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அவர் மேலதான் இருக்காரு, போய் பாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே போய் பேசலாம். நேத்திக்கு தனபாலன் வீட்டுக்கு வந்திருந்தார். உங்களை மீட் பண்ணினத சொன்னாரு.
man. தனபாலன் என்னோட வெல்விஷர். கொழும்புல இருக்கிறப்போ எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் அவர்கிட்ட தான் சஜஷன் கேட்பேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எந்த கமிட்மெண்ட்டும் எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம கிடைச்ச ஒரே மனுஷன் தனபாலன் தான். எந்த விதமான தயக்கமும் பயமும் இல்லாம பழகிறது தனபாலன் கிட்ட மட்டும்தான். தனபாலன் என்ன சொல்றான்? தனபாலன் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? தனபாலன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டார். ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? நீங்க கேட்ட கேள்வி என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. இனிமே தனபாலனை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? நான் கேட்டது ஒன்றும் அப்படிதான் எனக்கு தோணுது. என் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை எனக்கு புரியுது. அந்த அக்கறையில நீங்க பேசுற வார்த்தைகள் தான் என்ன பாதிக்குது. பாதிக்கு மேல கடந்தாச்சு. இனி வாழ்க்கையில ஒரு துணை இருந்தாக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ இன்னும் வாழவே இல்லை. அதான் உண்மை. இல்ல பாலா, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். எனக்குள்ள இருந்த கனவுகள்லாம் மழுங்கி போச்சு. சின்ன சின்ன ஆசைகள் கூட இப்ப இல்ல. ஆனா மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய நான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கே. வயசு தடையில்லை. புரியாம பேசுறீங்க பாலா. எனக்கு கல்யாண வயசுல ஒரு பிள்ளை இருக்கான். ஓம்பலையா பைபிள் அதான் கொடுத்தியே. பொண்ணு சஹானா நீ பத்தியா? ஏட்டிக்கு போட்டி பேசுறீங்க பாலா. என் மனசுல கல்யாண சிந்தனை இல்ல. சரி, இந்த பேச்சை விட்டுடலாம். சேர்ந்தோ இந்த பார்க்கு ஞாபகம்? இல்லாம இருக்குமா? நான் ஏர்போர்ட்ல இருந்து வரப்பவே இந்த பார்க்ல இறங்கி கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் வந்தேன். நாம முதலா மீட் பண்ண இடம் இல்லையா? சாரி, நான் தான் அதே நியூசன்ஸ். கூட மனசு கஷ்டம் ஆகும்போது ஐயா காரை ஓட்டிங்க. சேவ் கொஞ்சம் நன்றி வரலாம். பழைய சிந்துவா பழைய பாலாவா நடக்கணும் இல்லை? அப்போ வயசெல்லாம் இன்னும் மழை தான் வந்திருக்கல. ஆமாம் பாலா,
பழசெல்லாம் ஞாபகம் இருக்கு, மறக்க முடியல. ஆனா பழைய சிந்துவா மாற முடியாது. பழைய பாதையில் நடக்கலாம், ஆனா பழைய மனுஷியா நடக்க முடியாது. இது நாம சந்திச்ச பழைய பார்க்கு தான், ஆனா பழைய மாதிரி இல்லையே. காலம் எல்லாத்தையும் மாத்திடுச்சு பாலா. மரம், செடி, கொடி எல்லாம் மாறி போச்சு. மனசும் புத்தியும் மாறி போச்சு பாலா. மரம் செடியா மாற முடியாது. தனபாலன் அடிக்கடி சொல்லுவார், நதிகள் பின்னோக்கி நடக்காது. முடியாது. எல்லாம் ஒரு ஞாபகம் இருக்கு உனக்குள்ள. நான் இருக்கேன், ஆனால் அது வெறும் அடையாளம். அடையாளம் வாழ்க்கையாது. நீ அந்த நதியா மாறு. நீ அநியாயம் பண்ணியா தவில்லை. ரொம்ப தூரம் வந்துட்டோம். ரொம்ப தூரம் வந்துட்டோம். அதான் சொல்றேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, தப்பு இல்லை. காரை நிறுத்தின இடத்துல இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு சொன்னேன். அம்மா கையை எடுமா. அம்மாவை பாரு, பிச் பெண்ட் மேல கையை வச்சுட்டாங்க. ஸ்ருதியே மாறி போச்சு. என்ன அத்தை, சங்கீதம் தெரியாதுன்னு சொல்லி நடுவுல பூந்து ஸ்ருதி பேதம் பண்ணிட்டீங்க. பலே பலே. தொட்ட மாறி போச்சு. ம். மாமா ஏதோ மூட் அவுட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்ன மாமா? சிந்து பாரு. சரி, என்ன சொன்னாங்க? தனபாகிட்ட நம்ம பேசுறத அவர்கிட்ட சொல்லி. இது நல்லதுதான். எப்படியும் இது அம்மாக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். இன்ஃபேக்ட் அவரே பேசினது ஒரு வகையில சுலபமா போச்சு. நான் பாத்துக்கிறேன், எல்லாம் நல்லபடியா நடக்கும். பயப்படாதீங்க மாமா. ம்.
எஸ் கம் இன். அரே what a surprise. கம். என்ன பேக்கிங்ல இருக்காப்ல இருக்கு? சென்னை எனக்கு விடை கொடுத்துருச்சு. அப்படியா? ஏன் காரணம் சொல்லணுமா? சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம். சொல்லக்கூடாத விஷயம் எனக்குள்ள எதுவும் இல்லை. சென்னை சுகமா தான் இருக்கு, ஆனா சூழ்நிலை போக சொல்லுது. நான் தப்பான நேரத்துல இங்க வந்துட்டேன். சென்னைக்கு தப்பான நேரமா இல்ல தனபாலனுக்கு தப்பான நேரமா? எனக்கு தாம்மா. ஆஃப் ஆல் பர்சன்ஸ் தனபாலன் தப்பான நேரத்தை பார்த்து பயப்படலாமா? பயமா எனக்கா? நாட் அட் ஆல், நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். அப்புறம் எதுக்கு பேக் பண்றீங்க? தர்ம சங்கடங்களை தவிர்க்கிறதுக்குன்னு வச்சுக்கேன். லைஃப் டைம்ல எப்போ தேடினாலும் விடை கிடைக்காத சில கேள்விகள் இருக்கு. நாம் எல்லோரும் கேள்விகளால் துரத்தப்படுறவர்கள். சில கேள்விகள் ஓங்கி அறிஞ்சிடும். மனசுலியா புத்திலியா? எக்ஸலண்ட். நீ ரொம்ப புத்திசாலி சானா. ஆக்செப்ட் பண்ணனதுக்கு தேங்க்ஸ். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே. நமக்குள்ள எழுகிற சில கேள்விகள் ஓங்கி வரைகிற இடம் புத்தியா மனசா? புத்தியும் இல்ல மனசும் இல்ல, ஒரு கவலை. சோ தனபாலன் யாருங்கிற ஐடென்டிட்டிய உங்களுக்குள்ள தேட ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ கேள்விகளால அச்சுறுத்தப்பட்டிருக்கீங்க. சோ தற்காலிக ரெமெடியா ஊரை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றீங்க. Am I right, Mr. தனபாலன்? wait a minute. எதுக்கு இந்த வார்த்தை சுத்தம் கண்ணா மூச்சியும்? நேரடியா பேசுவோமே, பூடகம் ரகசியம் எதுவும் இல்லாம. ஓ பேசலாமே. உங்களை பாதிச்சது கேள்வியா பதிலா? ஐ மீன் ஜேகேபி மாமா கேட்ட கேள்வியா இந்து அம்மா சொன்ன பதிலா? ரெண்டுமே இல்ல. இது எனக்கு நானே கேட்டுக்கிட்ட கேள்வி. நான் ஏன் இங்க வரணும்? ஜேகேபி ஏன் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்கணும்? இந்துவுக்கு நான் ஏன் நெருக்கடி ஏற்படுத்தணும்? இப்படி நிறைய நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கான பதில் தான் இந்த பயணம். மாட்டேன்னு சொல்லுங்க. முடிஞ்சா இந்து அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தான் அந்த சுதந்திரம் இருக்கே. எஸ் இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் நான் இந்துவை சந்திக்கிறது எப்படி சாத்தியமா இருக்கும்? என்ன மிஸ்டர் தனபாலன், கேஷுவலா எழுப்பப்பட்ட கேள்வி அது. அது உங்களுக்கும் இந்து அம்மாவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நல்ல உறவை எப்படி பாதிக்கும்? இனிமே இந்துவை நேரா முகத்துக்கு முகம் பார்த்து பேசுற வாய்ப்பையே இது பாதிச்சிருக்கேன். அதான் முடிவு பண்ணிட்டேன், திரும்பி போலாம். அப்போ நாம ஆர்கியூ பண்ணிருக்க வேண்டியது இல்லையே. எனிவே ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. ஓகே நான் கிளம்புறேன். கொழும்புல சந்திப்போம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. அப்ரப்டா கொழும்பு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் சில கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? என்ன கிரில்லிங்கா? ப்ளீஸ். நான் ரெடி. பதில் சொல்ல முடியலன்னாலோ சொல்ல வேண்டானாலோ பாஸ், அடுத்தது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த கேள்விக்கு போயிடுவேன். அக்ரி. உங்களுக்கு சென்னையில எந்த வேலையும் இல்ல, ஆனாலும் வந்தீங்க எதுக்கு? அம்மா கிட்ட சொன்னேன் இது ரகசியம். என்ன எலெக்ஷனை சூப்பர்வைஸ் பண்றதுக்குன்னு இந்தியன் எலெக்ஷன் கமிஷனர் அனுப்பி வச்சாருன்னு ரீல் விட்டீங்களே, அதுவா? கரெக்ட் பதில். பாஸ். அடுத்தது. ஓகே. உங்க அம்மா இறந்து போனதுக்கு எங்க அம்மா இந்து நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து தானே உங்ககிட்ட துக்க விசாரிக்கணும். பட் நீங்களே அவங்கள தேடி வந்தீங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிடையாது எனக்கு. நாட் அட் ஆல் அக்செப்டபிள்.
இந்த இழப்பு ஏற்பட்ட பிறகு முக்கியமா அம்மாவை சந்திக்கணும்னு தோணிருக்கு உங்களுக்கு. அது ஏன்? பாஸ். உங்ககிட்ட ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஜோக்கா சொல்ற மாதிரியே நிஜத்தையே அவுத்து விடுவீங்க. நிஜமா? பதில். பாஸ். ஒரு விஷயத்தை பத்தி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு நேர் எதிரா வெளியில சொல்லுவீங்க. யுவர் டெக்னிக். சம்டைம்ஸ். அந்த ரகம்தான் ஜேகேபி வீட்ல நீங்க பாடின கசல். எப்படித்தான் நம்புவது? பதில் சொல்ல தெரியல. பரவாயில்ல. அடுத்தது, ஜேகேபி மாமா கிட்ட நீங்க பேசினப்போ சிந்து ஒரு அற்புதமான உமன், அது பழகினவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும். தெரியாதவங்களுக்கு சிந்து யாரு, அவங்க கிட்ட போய் எப்படி கேட்பீங்க கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு? இது நீங்க சொன்னது. அதுக்கப்புறம் நீங்க சொல்லாம விட்ட சென்டென்ஸ் என்ன? அப்படி ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லாம விட்ட சென்டென்ஸ் நான் சொல்றேன். இது என்கிட்டயே கேட்க வேண்டியதானே? அதானே? சிரிப்பு தாம என் பதில். பல நேரங்கள்ல நான் உங்களை நோட்டீஸ் பண்ண விதத்துல சொல்றேன். ஓகே, இனிமே எல்லாம் ஒன் லைன் கேள்விதான். ஓ, இந்துவா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இல்லன்னு சொல்ல முடியுமா இதுக்கு? இந்துவா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இதுக்கும் இல்லன்னு சொல்ல போறது இல்ல. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை ரொம்ப சொன்னாலும் இல்லன்னு சொல்ல மாட்டேன். அப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க பாப்போம்? எதுக்கு? யூ லவ் ஹர். இல்ல. யூ லவ் ஹர். இல்ல. டெஃபினெட்லி யூ லவ் ஹர். பாஸ். You love her. Say yes or no. You love her. You love her. Thank you. Thank you, Mr. Dinabalan. சஹானா, என்னை புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் நீதான். எப்படி வரவழைச்சேன் பாத்தீங்களா? You are too intelligent to be conquered. இந்த 4 செவத்துக்கு மட்டும் உறக்க சொல்லிட்டு ஒரு கிழமை நான் முடிவு பண்ணிருந்தேன். இந்த சஹானா 4 செவத்துக்குள்ள ஒண்ணு நீங்க நினைச்சுக்கலாம். I promise. Thank you. இந்துக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். தனபாலன் ஊருக்கு போயிட்டாருன்னு மட்டும் சொல்லு. நீங்க ஊருக்கு போல. சஹானா ஊருக்கு போயாகணும். இந்த சஹானா பெர்மிஷன் இல்லாம போக முடியாது உங்களால. என்ன சொல்ற நீ? உங்க பாஸ்போர்ட் என் கையில. சஹானா. Bye, Mr. Dinabalan. ஹலோ. ஹலோ, நான் சஹானா பேசுறேன். சஹானா. ஐயோ சூர்யா, என்னடா இவ்வளவு வால்யூம் டிவில? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? ஒரு நிமிஷம்.
ம் சொல்லு சஹானா, எங்க இருக்க? நாம வழக்கமா சந்திக்கிற பார்க்குக்கு போறேன். இப்ப வர முடியுமா? இதோ உடனே வரேன், 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஒன்னும் அவசரம் இல்ல. வண்டியை ரேஷா விட்டாத. பொறுமையா வா, நான் வெயிட் பண்றேன். ஓகே ஓகே. ம் ஹாய். தேங்க்யூ சஹானா. வா பேசலான்னு நீ கூப்பிட்டப்போ மனசு படபடன்னு ஆயிடுச்சு. பறந்தடிச்சு ஓடி வர. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அத முதல்ல உன்கிட்ட சொல்றதா சரியா இருக்கும். சஹானா, முடிவு பாதகமா இருந்தா தயவு செஞ்சு சொல்லாத. நாம இப்படியே இருந்துருவோம். கல்யாணத்தை பத்தி பேசணும். சஹானா, எனக்கு தெரியும் உன்னால என்னை விட்டு போக முடியாது. நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன். நம்ம காதல் ஜெயிச்சிடுச்சு. அவசரப்படாத சூர்யா. நான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசல. வேற யார் கல்யாணத்தை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். அது சிந்து அம்மாவா இருந்தா? சிந்து அம்மாவா? ம். என்ன வளர்ற? சிந்து அம்மா பாவம் சூர்யா. வாழ்க்கையில பெரும் பகுதிய தனிமையிலே கழிச்சிருக்காங்க. ஆ, அதுக்காக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு. அதான் பைரவி அம்மா பெரிய மனசோட இங்கேயே நம்ம வீட்லயே இருக்க சொல்லிட்டாங்களே. எப்படி இருக்க சொல்லிட்டாங்க? அப்பாவோட. எப்படிரா எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க? ம். ஓகே, லெட்ஸ் டூ சம் பிளேன் டாக்கிங். நீ சொல்ற இந்த ஏற்பாட்டை சிந்து அம்மா ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போனாங்க தானே 22 வருஷம் முன்னாலேயே? எதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போனாங்களோ அதையெல்லாம் திரும்ப உங்க கையில கொடுத்து மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள முடக்கி போடணுமா உங்கள? வேற வழி? கொஞ்சம் கூட யோசிக்காம வேற வழின்னு சொல்ற? நல்ல வேளை இன்னொரு சமயக்காரியா இருக்கட்டுமே. என்ன அப்படி சொன்னா? அதான் நல்ல வேளை நீ அப்படி சொல்லேன்னு தானே சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு தெரியல நீ என்ன முடிவு பண்ணிருக்க. சிந்து அம்மா ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? சஹானா, ஏன் அதிர்ச்சியா இருக்கா? ரெண்டாவது கல்யாணமா? ரெண்டாவதா? உங்க அப்பா சிந்து அம்மாவை கல்யாணமா பண்ணிக்கிட்டாரு. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் தானே? எப்படியோ என்னால ஜீரணிக்க முடியல. உங்களால ஜீரணிக்க முடியாதுதான். ஆண்கள் மனசு இப்படி ஒரு திருமணத்தை ஏத்துக்காது. 72 இருந்தாலும் சரி, 22 இருந்தாலும் சரி. அம்மா இப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? காரணம் என்ன? 1000 காரணம் இருக்கு. இனிமே அவங்க உங்க வீட்டுல வந்து இருக்கிறதுங்கிறது ரூல்ட் அவுட். அவங்க மனசு அதுக்கு ஒத்துக்கல. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்க வைக்கணும்.
அது நம்ம டியூட்டி. சூர்யா, இப்போ நீ மீட் பண்ண போதே அவங்கள திருமணம் ஆனவங்களா பார்த்திருந்தா அப்போ என்ன பண்ணிருப்ப? தட்ஸ் a different thing. ஓ, அப்பவும் அம்மான்னு கூப்பிட்டு இருக்க மாட்டியா? ஆ? ம், பதில் சொல்லு. அப்போ சைலண்டா கூப்பிடாமலேயே வித்ட்ரா பண்ணிருப்பேனோ என்னவோ. இப்போ மட்டும் வேண்டி இருந்தது அம்மானு கூப்பிட்ட. அந்த தாயின் மடி வேண்டி இருந்தது தலை சாச்சுக்க. பொருளாதார ரீதியில அவங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை. கம்பேனியன்ஷிப்புக்காவது ஒரு ஆண் தொண்ண வேண்டாமா? இங்கேயே இருந்தா அது எதுக்கு? இங்க இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லிட்டேனே. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்களா? ஆமா, சொல்லிட்டாங்க. சூர்யா, எதுக்காக நீ இப்படி தயங்குற, யோசிக்கிற? எனக்கு புரியல. எனக்கும் புரியல. அம்மாக்கு ஏதாவது நல்லது பண்ணுவோம். நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட மடிப்பிச்சு கேட்டாங்க தெரியுமா? மகன்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுத்துடுன்னு. அப்படிப்பட்டவங்களுக்கு நீ என்ன செய்ய போற சூர்யா? மினிமம் தார்மீக ஆதரவாவது கொடுக்க மாட்டியா அவங்க திருமணத்துக்கு? அதான் இப்ப முக்கியமா இல்ல அவசரமா? நீயோ இல்ல நானோ 5 வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். நீயோ இல்ல நானோ என்ன? அப்ப கூட நீயும் நானும் சொல்ல மாட்டேங்கிறியே. இத பத்தி அப்புறம் பேசலாம். 22 வருஷமா சன்னியாசினியாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரப்போசல் அவங்களுக்கு முக்கியமா இல்ல நமக்கு முக்கியமா? இப்போ அப்பாவோட ஐடியா என்ன? அவருக்கு இருக்கிற பெருந்தன்மை உனக்கு இல்ல, அதான் வருத்தமா இருக்கு. ஆனா அவர்கிட்ட போய் பேசிடாத இத பத்தி. ம். நைஸ் ஐடியான்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்து வந்தேன். ஐம் சாரி, நீ என்னை ஏமாத்திட்ட சூர்யா. அம்மா பாவம், நாம தான் ஏதாவது செய்யணும். உன்னை பெத்தவங்கங்கிற முறையில உன்கிட்ட சொல்லிட்டேன். யோசி. உறவுகளை மட்டும் பார்க்காத சூர்யா, உணர்வுகளை பாரு. தமிழ் பண்பாடு இந்திய பண்பாடுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு ஆண்களுக்கு மட்டுமே ஆதரவா இருக்கிற பிற்போக்குத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு.